வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான உஃப் ஏ சியப்பா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியல. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம். அதுவும் இல்லாம இது ஒரு சைலண்ட் மூவி கூட. அதாவது இந்த படத்துல யார் ஒருத்தரும் பேசவே மாட்டாங்க. பேசுற மாதிரி ஒரு டைலாக் கூட இருக்கவே இருக்காது. டைலாக் இல்லாம எப்படி ஒரு த்ரில்லர் படத்தை எடுக்க முடியும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல? ஆனா சூப்பரா எடுத்திருப்பாங்க. நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில இருக்கும். கொலை நடக்கும், அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ல போய் காட்டும். இந்த படத்தோட பிளாட்டை நான் லைட்டா சொல்றேன். அது என்னன்னா, நம்ம ஹீரோ தெரியாதனமா அவரோட வைஃபை சாவடிச்சிடுறாரு. ஐயோ தெரியாம சாவடிச்சிட்டுமே, டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு டெலிவரியை அனுப்புறதுக்காக தான் ஒரு கடைக்கு வந்திருக்காரு. இல்லீகலா பொருள்லாம் டெலிவரி மாதிரி அனுப்பி வைப்பாரு போல. சோ இங்க இருக்க நபருக்குமே இவர் இல்லீகல் பொருள் தான் அனுப்புறாரு அப்படின்றது தெரியுது. இவர் டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாரு. அந்த பொருளை அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேலையை பாக்குறாங்கன்னு தெரிய வருது. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஃபட்டாஃபட் அப்படின்ற ஒரு டெலிவரி சர்வீஸ்ல தான் அந்த பொருள் வருது. இப்ப டெலிவரி பண்றதுக்காக ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கேசரி அப்படின்றது. இவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. அவங்க பேரு புஷ்பா அப்படின்றது. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நெய்பரா ஒரு பொண்ணு இருப்பா. அவ பேரு காமினி அப்படின்றது. அந்த காமினி காலையிலேயே வீட்டுக்கு வெளியே இருந்து யோகாலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை இவரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த காமினி வயசு பொண்ணு இல்ல, அதனாலதான் இவர் குறுகுறுன்னு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சைட் அடிக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. ஒய்ஃபை வச்சுக்கிட்டு சைட்டை அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் எட்டி மிதிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சறுக்கிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே போயிடுறாரு. அங்க காமினி எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல, அவங்க காலுக்கு நடுவுல பூந்து போறாரு. அங்கேயும் சைட் அடிக்கிறாரு. இத பார்த்து ஒய்ஃப் கடுப்பாயிடுறாங்க. இப்ப டெலிவரி பண்றதுக்காக ஒரு பையன் வரான். அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு உள்ள போறான். இங்க இருக்க ஒரு ஒர்க்கரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஒர்க்கர் அப்பப்ப பொருள்லாம் திருடுவார் போல. இங்க இருக்க சிலரோட பொருளை இவர் திருடுறத நமக்கு காட்டுறாங்க. யாரும் கவனிக்காம இருக்கும் போது இவர் தூக்கிடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒய்ஃப் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஒய்ஃபுமே இதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த டெலிவரி பாய் இருக்கார்ல, டெலிவரியை தரதுக்காக வந்திருக்காரு. இது ஏன் வீடு இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. நான் சைட்லாம் அடிக்கலமா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க கேட்காம கோவப்பட்டு அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் டெலிவரி பாய் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரும் டெலிவரியை வாங்கிடுறாரு. அந்த நபர் காசு தாங்கன்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவர் 20 ரூபாய் எடுத்து தந்துடுறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஒய்ஃபை சண்டை போடுறாங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக வந்துடுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லமா, எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃபை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. என் பையனை கூட்டிட்டு அப்பா வீட்டுக்கு போறன்ற மாதிரிலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு வாசல் வரைக்கும் வந்து இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இப்ப லிஃப்ட் கிட்ட வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபை சமாதானப்படுத்திடுறாரு. அப்பன்னு பார்த்து காமினி இந்த வழியா வராங்க. இவர் இப்பயும் காமினியை சைட் அடிக்கிறாரு. இதை பாக்குற ஒய்ஃப் கடுப்பாயிடுறாங்க. இன்னும் நீ மாறல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி இவங்க பஸ் ஸ்டாப்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒய்ஃபை எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக ஹஸ்பண்ட் இருக்காருல, பைக் எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் வராரான்றதை இவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சமாதானம் பத்தணும்ன்ற மாதிரியும் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பஸ் கிட்ட வந்துடுறாங்கல்ல, ஹஸ்பண்டுமே கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பக்கத்துல உட்காந்து இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. சட்டுன்னு இவங்களுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா அழ வச்சிட்டு இருக்கன்ற மாதிரி எல்லாருமே வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. என் ஒய்ஃப் தாங்க சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கன்னு புரிய வைக்கிறாரு. இளநிலாம் வாங்கி தந்து ஒய்ஃபை சமாதானப்படுத்திடலான்னு இவர் யோசிக்கிறாரு. அந்த வழியா பார்த்தா இந்த காமினி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கு இந்த வழியா தான் போவாங்க போல. அப்படி போகும்போது அவங்க Dress காத்துல பறந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஆட்டா தெரியுது. இவரும் குறுகுறுன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இத ஒய்ஃபுமே கவனிச்சிடுறாங்க. இன்னும் இவர் சுத்தமா திருந்தல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. பஸ் வேற எடுக்கிறாங்க. இறங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இறங்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே ஒய்ஃப் போன சோகத்துல வந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா நிறைய ஹஸ்பண்டுங்க ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது, திட்டு வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு, ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆமா, நம்ம எதுக்கு ஒய்ஃப் போயிட்டதை நினைச்சு ஃபீல் பண்றோம், இந்த ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணலாம். அவ இருந்தா நம்மளை எப்ப பாரு நோண்டிக்கிட்டே இருப்பா, இப்ப அவ இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க யாரு என்னன்னு தெரியல. ஹீரோவை இவங்க பைனாகுலரை வச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிளம்பி தியேட்டருக்கு தான் வந்திருக்காரு. ஜாலியா படம் பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆட்டான ஒரு படம் போலான்ற மாதிரி 8 ஸ்டோரி 4க்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து வச்சுக்கோங்க, இவரும் கதையில கொஞ்சம் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் தியேட்டர் வாசல்ல தான் வண்டியை நிறுத்திட்டு வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ லைன்ல டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் முந்தி அடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்கான். அவன் பேரு சந்து அப்படின்றது. அவனுக்கும் ஹீரோக்கும் இந்த இடத்துல லைட்டா சண்டை மாறலாம் ஏற்படுது. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வர வேகத்தை பார்த்தா நம்மள அடிச்சுடுவாரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கிற மாதிரி கையும் ஓங்குறாரு. ஆனா ஹீரோ அடிக்க மாட்டாரு, சந்துவை தான் அடிப்பாரு. இந்த சந்துவை பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ் நிறைய இருக்கும் போல, தூக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நல்ல வேலைப்பா நம்மள அடிக்கலன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப படம் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இவர் வேகமா உள்ள வந்துடுறாரு. இப்ப ஜாலியா அந்த படத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. படம்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் வெறும் ஜட்டியோட ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் ஹீரோவை கவனிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பயும் ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த காமினி மேல ஒரு கண் இருக்கு பாத்தீங்களா, காமினி கிட்ட இவர் பாட்டு பாடி ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாரு. அவங்களுமே பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாம் இவரோட கற்பனையா தான் இருக்கும். இப்ப கீழே பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. காமினி பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நானும் வரேன்ற மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பால வேகமா ஓடி வந்து போடுறாங்க. இவர் அடிக்கிறேன்ட்டு ஏடாகூடமா விட்டுறாரு. பால் மெயின் பாயிண்ட்லயே பட்டுது. அதனால சுத்தமா அசைய முடியாம இவரும் கஷ்டப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு இவருமே இவரோட பிளாட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஐஸ் கட்டியை எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையில ரத்த மேக்கப்லாம் போட்ட மாதிரி இருக்கு. இது பையனோட வேலைன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இவருமே ஐஸ் கட்டியை மட்டும் எடுத்துடுறாரு. அந்த இடத்துல ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு ஒத்தட மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஒய்ஃபோட ஞாபகம் வருது. ஒய்ஃபு கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. அவங்க சீரியல் பார்க்கும்போது முத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் இவருக்கு தோணுது. நம்ம ஒய்ஃபு கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெசேஜ் வருமான்ற மாதிரி தான் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மெசேஜ் அனுப்புறாரு பார்க்கலான்னு பாக்குறாங்க. ஐ எம் மிஸ்ஸிங்னு அனுப்புறதுக்கு பதிலா ஐ எம் கிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. ஒருவேளை அந்த காமினி தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் இன்னும் மாறலப்பா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி அப்பா கவனிக்கிறாரு. மெசேஜை வேற மாத்தி அனுப்பிட்டுமே, இந்த இடத்துக்கு செம்ம கோவத்துல இருப்பா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்பதான் சர்க்கஸ் ஷோ ஒண்ணு வருது. அந்த ஷோல வந்து ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் கண்ணு மூடி அந்த கத்தியெல்லாம் எரியிறாரு. அந்த பொண்ணு மேல படாம சாமர்த்தியமா எரிஞ்சிட்டு இருக்காரு. இத பாக்குற இவருக்கு அங்க காமினி நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதாவது காமினி நின்னுட்டு இருக்க மாதிரியும் இவர் எரியற மாதிரியும் இவருக்கு தெரியுது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி எரியறதுக்கான இடம் இவர்கிட்ட இருக்கு. அதாவது அந்த எய்ம் பண்ற இடம் இருக்கு. நம்ம எரியலாம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்றாரு. ஆனா தப்பா இவர் எரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தப்பா எரியும் போது ஒரு பொம்மையோட தலையை உடைச்சு விட்டுறாரு. ஐயோ ஒய்ஃப் வந்தா கோவப்படுவாளே, இதை முதல்ல பழைய ரூம்ல போடணும் அப்படின்ற மாதிரி பழைய ரூம்க்கு தள்ளிட்டு வந்து இவர் வச்சிடுறாரு. இப்ப திரும்ப ட்ரை பண்ணலான்ற மாதிரி இவரை 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது கத்தி கீழே விழுந்தா எடுப்பார்ல, எடுத்து பார்க்கும்போது ரத்தமா இருக்கு. என்ன ரத்தமா இருக்கு, கடைசியா எங்க விழுந்தது அங்க செக் பண்ணலான்ற மாதிரி இவர் செக் பண்றதுக்காக வராரு. அப்படி செக் பண்றதுக்காக வந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் தான் இறந்து போயிருக்காங்க. அதுவும் ஒய்ஃப் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவன் என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, இவ எப்ப வந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்திருக்கா போல, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃபான்ற மாதிரி டவுட்டும் இருக்கு. அதனால ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க போனை எடுக்க மாட்டாங்க. இப்ப வெளியே போலான்னு நினைக்கும் போது வாசல்ல அந்த காமினி நிக்கிறாங்க. இல்ல இப்ப வெளியே போக வேணான்ற மாதிரி சட்டுன்னு உள்ள வந்துடுறாரு. ஒய்ஃபை தான் நம்ம கொலை பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. போலீஸ்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. வர போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீ தான் ஒய்ஃபை சாவடிச்சிருக்க, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள, காலையில் தான் வீட்டை விட்டு ஒய்ஃப் கோச்சிட்டு போனதா பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. சோ திரும்பி வந்த ஒய்ஃபை சாவடிச்சிட்டியான்ற மாதிரி போலீஸுங்க இவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இது எல்லாமே இவரோட கற்பனை தான். போலீஸ் கிட்ட போனா இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு பார்த்திருப்பாரு. இப்ப வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாடியை பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பையன் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவருமே பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா பையனுக்கு பின்னாடி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது இவரோட ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் நல்லபடியா தான் இருக்கா, அப்ப இங்க இருக்கிறது ஒய்ஃப் இல்ல போல, ஒய்ஃப் மாதிரியே இருக்க வேற ஒருத்தி போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நம்ம தான் தெரியாதனமா கத்தியை எரிஞ்சு சாவடிச்சிட்டோம் போல, பாடியை டிஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. முதல்ல அந்த ஸ்டோர் ரூம்க்கு இழுத்துட்டு போலான்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ரிமோட் கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. எப்படி கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அவங்களோட வெயிட்டை தாங்கி இவருமே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா ஸ்டோர் ரூம்ல இவங்களோட பாடியை போட்டுறாரு. பாடியை போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஜன்னல் ஆட்டோமேட்டிக்கா ஓபன்லாம் ஆயிட்டு இருக்கு. என்னடா இப்படி நடக்குதுன்ற மாதிரி இவரும் பயந்து பக்கத்து வீட்டுல இருக்க நபர்கிட்ட வந்துடுறாரு. வீட்டுல என்னென்னமோ நடக்குது வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவருமே பாக்குறதுக்காக வராரு. அப்பதான் ஒருத்தங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறத ஒய்ஃப் பாக்குறாங்க. கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதையும் இவர் யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு.
அமானுஷ்யமா நடக்குது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. கடவுள் சிலையை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலையை கையில எடுத்துக்கிறாரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஜன்னலை இவர் பூட்டி தான் வச்சிருப்பாரு, ஆனா இப்ப திறந்திருக்கு. அதே மாதிரி பாத்ரூம்ல இருக்க கொலாவை மூடி தான் வச்சிருப்பாரு, இப்ப ஓபன்ல இருக்கு. எப்படா இதெல்லாம் நடக்குது, இவ தான் பேயா மாதிரி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சீக்கிரமா இவ பாடியை இங்க இருந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு கீழே ஒரு ட்ரை சைக்கிள் எப்பவுமே நின்னுட்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி மூட்டையில இவங்களை லாக் பண்ணி இவருமே ட்ரை சைக்கிளை எடுத்துட்டு கிளம்புறாரு. பக்கத்துலயே பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும், பிரிட்ஜுக்கு மேல இருந்து பாடியை தூக்கி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவருமே தூக்கி போடுறாரு. இது எல்லாமே இவர் யோசிச்சு தான் பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இவர் யோசிக்கிறாரு. இங்க இருந்து வெளியே போலாம்னு நினைக்கும் போது காமினி இருக்காங்கல்ல, இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவரு சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. அவங்க எப்ப பேசி முடிப்பாங்கன்ற மாதிரிலாம் வெயிட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க பேசி முடிச்சு உள்ள போயிடுறாங்க. இப்போ போலான்ற மாதிரி இவரும் மூட்டையில பேக் பண்றாரு. இப்ப கஷ்டப்பட்டு கீழே இழுத்துட்டு வந்துடுறாரு. ட்ரை சைக்கிளும் அந்த இடத்துல இருக்கு, இதை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கனவுல பிரிட்ஜுக்கு மேல இருந்து போடணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அப்படி போட்டா சவுண்ட் கேட்கறதுக்காக ஒரு பெட்டையும் கொண்டு வந்திருப்பாரு. முதல்ல பெட்டை கீழே விரிச்சிடுறாரு, அதுக்கப்புறமா மேல இருந்து அந்த பாடியை தள்ளி விடுறாரு. சோ சவுண்டே இல்லாம கீழே இறக்கிடுறாருல. இப்ப பெட்டை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பெட்டை மட்டும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஒரு ஒய்ஃப் கூட சந்தோஷமா விளையாண்ட இடத்துல இப்ப பிளட்டா இருக்கேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பிளட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாரு. இப்ப காலையில யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் கதவை திறக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு காமினி தான் வந்திருக்காங்க. என் மேல உங்களுக்கு ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்க ஒய்ஃப் தான் ஊர்ல இல்லல்ல, நம்ம இப்ப ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ்லாம் பண்றாரு. உண்மை என்ன தெரியுமா, காமினி இந்த இடத்துல இல்லவே இல்ல, இவர் கற்பனை பண்ணி தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே இந்த இடத்துக்கு காமினி வராங்க. இன்ஸ்பெக்டருமே கூட வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒரு பாடியை தேடி தான் வந்திருக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் செக் பண்றதுக்காக போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லன்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. இல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அவர் செக் பண்றாரு. இவதான் ஒரு வேலை பார்த்து சொல்லிருப்பாளா அப்படின்ற மாதிரி காமினியை இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் தேடி பார்த்தோம் இவங்களுக்கு பாடி கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு நபரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. நீ தானே பாடியை பார்த்தேன்னு சொன்ன, எங்கடா பாடின்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் பேரு குணா அப்படின்றது. அவருமே இங்கதான் பாடியை பார்த்தேன், இப்ப எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போல, சாரின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட மட்டும் இல்ல, அந்த யாமினி கிட்டயும் இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட திரும்பி சேர்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இவர் அண்ட்ராயரோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒய்ஃப் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது காமினி கூட இவர் லீலெல்லாம் பண்ணியிருக்காரு, அது போலீஸ்க்கு தெரிஞ்சு இந்த இடத்துல விசாரணை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீலாம் திருந்தவே மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, போலீஸ் வேற ஒரு கேஸுக்காக வந்தாருன்னு இவர் சொல்றதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோல ஏறி கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காமினியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட வீட்டை காட்டுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் கூட வந்திருக்காங்க போல. இப்ப கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டு இருக்கும்போது லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு வீட்ல எதுவுமே கிடைக்காத மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு போல. இந்த க்ளூ போதும்ன்ற மாதிரி எவிடன்ஸ் கவர்ல அதை பேக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு நம்ம மாட்டலன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த பாடி இப்ப அங்க இருக்கா இல்லையா பாப்போன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. மூட்டை இருக்கு, ஆனா பாடியை காணோம். பாடி எங்க போச்சு, யார் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பாடி ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கு. அதாவது அந்த பொண்ணு சாவல போல, அந்த பொண்ணு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த பொண்ணோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரை நம்ம லாவண்யான்னு வச்சுப்போம். ஆக்சுவலா குணான்னு ஒருத்தர் பாடியை பார்த்ததா சொன்னார்ல, அவர் தான் லாவண்யாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த கொரியர் சர்வீஸ்ல இல்லீகல் பொருள் போறது இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம தூக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த பொருள் எங்க போகுதுன்ற டீடைல் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு தான் போகுதுன்றது தெரிய வருது. ஹீரோ வீட்டுல போய் தூக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா இவங்க நுழையிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப குணாக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஏ குணா, காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அப்பயும் திரும்ப திரும்ப அவருக்கு கால்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாங்க. அங்க பொம்மையில ரத்த கரை இருக்கிறத பார்த்தோன்னா பயப்படுறாங்க. இந்த வீட்டுல இருக்கவன் கொஞ்சம் வில்லங்கமானவனா இருப்பான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் மேல டவுட் வருது. எதுக்கு இவனுக்கு திரும்ப திரும்ப கால் வருது, போன் எடுத்து செக் பண்ணலான்ற மாதிரி அவர் கவனிக்காத போது போன் எடுத்து செக் பண்றாங்க. பார்த்தா இவங்களை ஏதாவது பண்ணிட்டு அந்த பார்சலை தனியா எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காரு.
இவங்க அதை படிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு பாய் ஃப்ரெண்டு மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. பாய் ஃப்ரெண்டு இவ கதையை முடிச்சாச்சு, இவ பாடி இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் இதை வச்சு காசு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி பார்சல் எடுத்துட்டு போறாரு. பாய் ஃப்ரெண்டு இவங்க இறந்து போயிட்டதா நினைச்சிட்டு போனாரு பாத்தீங்களா, ஆனா லாவண்யா இறந்திருக்க மாட்டாங்க. நைட்டு நேரம் கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கும் போதுதான் பாய் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்றது இவங்களுக்கு புரிய வருது. இப்ப இவங்களுமே இங்க இருந்து கிளம்பலான்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ இந்த இடத்துல தான் இருக்காரு. இந்த சமயம் தான் அந்த சர்க்கஸ் வீடியோவெல்லாம் பார்த்திருப்பாரு. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அச்சச்சோ, கத்தி வச்சு ட்ரைலாம் பண்ண போறானா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம கத்தி வச்சிருக்கிறதுனால இவன் சைக்கோ போலன்னு யோசிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு பொம்மையெல்லாம் பார்த்தாங்கல்ல, அதனால தான் இப்படி யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே போலான்னு பார்த்தா வீட்டு வாசல்லையே காமினி இருக்கா. ஐயோ, இவ யாருன்ற மாதிரி திரும்பி வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஒரு வாட்டி அவர் கத்தியை வீசும் போது பிளட் மேல விழுந்துரும், தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாரு. இப்ப திரும்பி பிளட் இருக்குன்னு வந்து பார்க்கும் போதுதான் இவங்க பாடி மாதிரி நடிச்சிருப்பாங்க. பாடி மாதிரி நடிக்கலான்றதுக்காக இவங்க வேணும்ட்டே நடிச்சிருப்பாங்க. இவருமே பாடியை கிளியர் பண்றதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் பாடியை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போகும்போது இவங்க தான் ஜன்னலை திறந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போலான்ற மாதிரி கொலையா திறந்திருப்பாங்க. பேய் தான் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் பயந்திருப்பாரு. உண்மையில சாகாம இருந்த இவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயம்லாம் ரிவீல் ஆகுது. அவர் இழுத்துட்டு போகும்போது தெரியாதனமா காரோட ரிமோட்டை இவங்க டச் பண்ணிருப்பாங்க. அதனால தான் கார் ஓடுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. முதல்ல பேய் தான் பண்ணுச்சுன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில பேய்லாம் பண்ணல, இவங்க பண்ணனால தான் அதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல டிஸ்போஸ் பண்ணலான்னு அவர் மூட்டையெல்லாம் பேக் பண்ணார்ல, ஐயோ என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டுலாம் இருக்காங்க. ட்ரை சைக்கிள்ல இவங்களை ஏத்திட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வேற ஒருத்தன் சைக்கிள்ல ஃபாலோ பண்றது தெரியுது. இங்க ஒரு ஒர்க்கர் இருக்கார்ல, அவர் தான் இந்த நேரத்துல எங்க போறாருன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த லாவண்யா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோ முதல்ல பெட்டை போடுறாரு, அதுக்கப்புறம் பெட் மேல இவங்களை தூக்கி போடுறாரு. எப்பா இவ்வளவு ஹைட்ல இருந்து தூக்கி போட்டுட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப கீழே வந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த பெட்டை மட்டும் எடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒர்க்கர் என்னதான் போட்டாருன்னு செக் பண்றதுக்காக ஓபன் பண்றாரு. இந்த லாவண்யா சட்டுன்னு கத்தி இருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஒர்க்கர் பயந்து ஓடி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல லாவண்யா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டானே, அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது வீட்டு வாசல்ல ஒரு புக் இருக்கு. விக்ரமாதித்யன் வேதாளம்னு கதை இருக்குல்ல, அந்த புக்கு தான் இருக்கு. வேதாளத்தை எத்தனை வாட்டி விக்ரமாதித்யன் விட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்து புடிச்சுக்கோம்ல, அந்த மாதிரிலாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அந்த பாடி திரும்பி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சு இவர் பயப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரிலாக்ஸ் பண்ணலான்னு சோஃபால உட்கார்றதுக்காக போறாரு. அந்த இடத்துல பார்த்தா வேற ஒருத்தனோட பாடி இருக்கு. தியேட்டர் வாசல்ல இவர் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணார்ல, பேரு சந்துன்னு சொல்லியிருப்பேன், அவனோட பாடி தான் இருக்கு. இவன் பாடி எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டரோட பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சந்துவை லாக் பண்ணி கூட்டு வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. சந்து நிறைய கேஸ் வச்சிருப்பான், அதனால அவனை போட்டு அடிக்கலான்ற மாதிரி இவருமே அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவன் லைட்டா தள்ளி விடுவான், இவர் யாட விடமா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல இவரோட உதட்டுல பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதை பாக்குற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதனால இவருக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. சார் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சந்து சொல்றான். இவர் கேட்க மாட்டாரு. இப்ப செல்லுக்கு கூட்டு வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவன் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லியே இவர் கேட்காம அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அவன் செத்து போயிடுறான். அச்சச்சோ செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இப்ப கேஸ் எல்லாம் ஃபைல் ஆயிடுச்சுன்னா இவரை போட்டு அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் இவரோட மைண்ட்ல வந்துட்டு போகுது. எப்படியாவது நம்ம வேற மாதிரி கேஸை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவனே தற்கொலை பண்ணிட்டான்ற மாதிரி ஃபேன்ல கட்டி இவர் தொங்க விடுறாரு. பார்த்தா ஃபேன் உடஞ்சி கீழே விழுந்துடுறான். ஐயோ வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரோட சீனியர் ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. இவரை பாக்குறதுக்காக தான் அந்த குணா வந்திருக்கான். ஆக்சுவலா குணா ஒரு பார்சலை எடுத்தான் பாத்தீங்களா, இவர்கிட்ட தந்து கமிஷன் வாங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப இவர்கிட்ட தந்து கமிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவருமே செக் பண்றாரு. செக் பண்ணா வேற சில பொருள் தான் இருக்கு. ஏண்டா நான் கேட்டது இதுவே கிடையாதுன்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாரு. என்கிட்டயே ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவனை செல்லுல கொண்டு வந்து லாக் பண்றாரு. செல்லுல ஏற்கனவே இவர் சாவடிச்சு வச்சிருக்காருல, அதை இந்த குணா பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ யாருகிட்டயும் சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் ஏற்கனவே ஒரு இடத்துல நான் ஒரு பொண்ணை சாவடிச்சு வச்சிருக்கேன், அவன் மேல இந்த பழிய போட்டுலான்ற மாதிரி இந்த குணாவும் ஐடியாலாம் கொடுக்குறாரு. நல்ல ஐடியாவா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இதனால தான் இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட வீட்டை செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா ஹீரோவோட வீட்டுல எந்த ஒரு பாடியும் இருந்திருக்காது. எங்கடா பாடியே இல்லன்ற மாதிரி குணாவை போட்டு திட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஹீரோ வீட்டுல இல்லாத சமயம் இவங்க ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா உள்ள வந்திருப்பாங்க. அந்த பாடியை பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சந்துவோட பாடியை இங்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஏதோ எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி எடுத்து
வச்சுக்கிட்டார்ல, உண்மையில எவிடன்ஸ் அந்த வீட்ல எல்லாம் கிடைச்சிருக்காது. இவரே எவிடன்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஹீரோவை மாட்டி விடுறது தான் இவரோட பிளானா இருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோ ரெண்டாவது பாடியை மறைக்கணுமான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்கு மெயில் மாதிரி இவர் அனுப்பிட்டு இருக்காரு. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன், வெளியே வருவனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி சோகமா தான் இந்த மெயிலை இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்பா நான் திரும்பி போகிறதுக்கு ரெடின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டியாவது போயிடுவியான்ற மாதிரி அப்பாவும் கூட்டு போறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த சந்துவோட பாடியை ஒரு சூட்கேஸ்ல போட்டுறாரு. இவன் பாடியை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துல போலீஸ் ஜீப்பு வந்துட்டு இருக்கு. ஹீரோ கொண்டு வருவாரு, நம்ம லாக் பண்ணோம் அப்படின்றது தான் அந்த இன்ஸ்பெக்டரோட பிளானா இருக்கும். என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு ஹீரோ பயப்படுறாரு. போலீஸை பார்த்து ஹீரோ தான் பயப்படுறாருன்னு பார்த்தா காமினியும் பயப்படுறாங்க. இப்பதான் காமினியை பத்தி ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. காமினி கிட்ட வேலைக்காரங்களா ஒரு லேடி இருப்பாங்க, செக்யூரிட்டியா ஒரு நபர் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே காமினிக்கு வேலை பார்க்கறவங்க தான். காமினியை பொறுத்த வரைக்கும் கள்ள நோட்லாம் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. கோடி கணக்குல காசு அடிச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த காசு எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ண இங்க இருக்க செக்யூரிட்டி மூலியமா இவங்க டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோ இவங்க கிட்ட சீன் போடுறதுக்கு கிரிக்கெட் விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த சமயம் கூட இவங்க அந்த விஷயத்தை தான் பண்ணிருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட மெயின் பாயிண்ட்ல பால்லாம் பட்டிருக்கும். இப்ப பிரசன்ட்ல போலீஸ்லாம் வரத பார்த்து இவங்களுக்கு பயம் வருது. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட அசிஸ்டன்ட்ங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரெண்டு பேர் பைனாகுலர்ல ஹீரோவை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க ஹீரோவை பார்க்க மாட்டாங்க, இவங்கள தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவுல கேப் கிடைக்கும் போது மட்டும் தான் ஹீரோவை பார்ப்பாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் ஹீரோவை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையில ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க காமினியை தான் பார்த்திருப்பாங்க. இல்லீகல் வேலை பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, சமயம் பார்த்து அமுக்கணுன்றதுக்காக தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேக்ல பாடி வச்சு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு டிசைன் பேக்ல தான் காமினி அசிஸ்டன்ட்டும் காசெல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களும் கீழே வந்து அமைக்கிடலான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு கீழே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. போலீஸ் கண்ணில் படாம பின்வாசல் வழியா போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரே மாதிரி சூட் கேஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல சூட் கேஸ்ல கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. அந்த குணா தப்பான பார்சல் எடுத்துட்டார்ல, சரியான பார்சல் எடுக்கிறதுக்காக திரும்பி வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ வீட்ல 2-3 பார்சல் இருக்கும். இவர் முத வாட்டி தப்பான பார்சல் எடுத்திருப்பாரு. இப்ப சரியான பார்சல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீ என்னடா பண்றன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லாக் பண்றாரு. அந்த குணா சரியான பார்சலை எடுக்கலன்றது இந்த லாவண்யாக்கு தெரிய வந்துருது. நம்ம சரியான பார்சலை எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு பேக்கை இழுத்துட்டு போறத கவனிக்கிறாங்க. இவன் என்ன பேக்கை இழுத்துட்டு போறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க அந்த குணாவையும் பாத்துறாங்க. என்னையே ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆள் வரதுனால இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரே மாதிரி 2 பேக் இருக்குல்ல, அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. ஒருத்தர் பேக்கை வைக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த பேக்கை கொண்டு போறாரு. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஒய்ஃப் திரும்பி வராங்க. அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் திரும்பி வராங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு பேக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒய்ஃப் அந்த பேக்கை தூக்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஒர்க்கர் பாக்குறாரு. மேடம் நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உள்ள தூக்கிட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பிளான் என்னன்னா உள்ள தூக்கிட்டு போய் கொஞ்சம் பொருளை தூக்கிடலான்றது தான். இப்ப தூக்கிட்டு உள்ள வந்துடுறாரு. இப்ப பேக்கை ஓபன் பண்ணி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வரதுனால இவருமே பயந்து பேக்கை வச்சுட்டு இங்க இருந்து போயிடுறாரு. ஒரே மாதிரி 2 பேக் இருக்கும் போதே கன்ஃபியூஷன் ஏற்பட்டதுல, இப்போ ஒரே மாதிரி 3 பேக் இருக்கு. பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பேக்கை இவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல பேக் வச்சிருப்பாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பேக் இல்ல, வேற ஒரு இடத்துல பேக் இருக்கு. இது வேற ஒரு பேக்கா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவர் இருக்கார்ல, இதை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ பின்வழியா தான் இந்த பேக்கை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஆளுங்க வராங்க. இவர் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி பாத்ரூம்குள்ள வராரு. அந்த பாத்ரூம்ல தான் ஏற்கனவே லாவண்யா ஒளிஞ்சிருப்பாங்க. பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவரும் பாக்குறாரு. பாக்குறவரு பயப்பட தான் செய்யறாரு. ஏன்னா வேதாள மாதிரி திரும்ப திரும்ப அந்த பேய் வந்துருமான்னு இவர் யோசிச்சார்ல, உண்மையிலேயே அந்த பேய் திரும்பி வந்துருச்சு போலன்னு யோசிக்கிறாரு. நம்மளும் பேய் மாதிரியே நடிக்கலான்ற மாதிரி இவங்களும் அசையாம இருக்காங்க. இந்த பாடியை திரும்பி தூக்கிட்டு போனோம் போல அப்படின்ற மாதிரி இவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்கள ஒரு இடத்துல சாட்சி வச்சுட்டு இவர் கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர் திரும்பி பாக்குறதுக்குள்ள இவங்களோட பாடி காணாம போயிருது. என்ன பாடி காணாம போயிருச்சு, சரி பெட்டியை எடுத்துட்டு போலான்ற மாதிரி இவர் பெட்டியெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை இவரோட ஒய்ஃப் புஷ்பா பாக்குறாங்க. எங்க இப்பதான் ஒர்க்கர் உள்ள கொண்டு போனா, நீங்க எதுக்கு வெளியே கொண்டு வரீங்க, நான் திரும்பி வரலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேகை தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி கையில பிடிச்சுக்கிறாரு. ஏன்னா உள்ள பாடி இருக்கிறது ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பேக்ல பாடி இருக்கா இல்லனா ஒய்ஃபோட துணிமணி இருக்கான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இவர் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு காமினியை நமக்கு காட்டுறாங்க. ஆளுங்க கிட்ட பேக்கை தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, இவங்க சின்னதா ஒரு பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாடியை மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த குணா இருக்கார்ல, ஜன்னல் வழியா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. 2-3 பார்சல் இருக்கு. இவர் கரெக்டான பார்சலை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காரு.
இருக்காரு. இவர் கூட வேற ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோ ரூம்குள்ள நுழையிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அங்க ஒய்ஃப் பார்த்தா துண்டு கட்டின மாதிரி இருப்பாங்க. இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவரை போட்டு அடிக்கலான்றதுக்காக ரூம்குள்ள கூட்டு போய் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேற மாதிரி ஹஸ்பண்டுக்கு சவுண்ட் கேக்குது. போன்ல பேசிட்டு இருக்க ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃப் வேற யார் கூடயோ ஒன்னா இருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப காமினி கிளம்பலான்ற மாதிரி லிஃப்ட் கிட்ட வராங்க. அப்பதான் ஹீரோவும் ஃபேமிலியும் லிஃப்ட்ல மேல வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட நம்ம பேக் இருக்கு அப்படின்ற மாதிரி காமினி யோசிக்கிறாங்க. இது ஏன் பேக் விடுங்கன்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காமினியை சுத்தமா ஒய்ஃபுக்கு பிடிக்காதுல்ல, இதுல ஒய்ஃப் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை விட மாட்டேன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒய்ஃப் போயிட்டு இருக்கிறத இந்த லாவண்யா கவனிக்கிறாங்க. என்ன இவன் நம்மள மாதிரியே இருக்கா, நம்ம அக்கா இவதான் போலன்ற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. இவங்கள மாதிரியே ஒரு சிஸ்டர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும் போல. அந்த போட்டோவெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்த்த, இப்ப பேக பிரிக்கலான்னு பாக்குறியா, உன்னை விட மாட்டேன், என் பேக தான்ற மாதிரி இவங்க கையில இருந்து புடுங்குறாங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல காமினி இருக்காங்கல்ல, இந்த ஒய்ஃபை போட்டு அடிக்கலாம் செய்யறாங்க. என் ஒய்ஃபையே அடிக்கிறியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்து தடுக்கிறாரு. இப்படி மூணு பேருமே சண்டை போடும் போது பேக் இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து கீழே விழுந்துருது. அப்படி கீழே விழ போகும்போது காசெல்லாம் வெளியே தெரிக்க ஆரம்பிக்குது. என்ன இவ்வளவு காசு பறக்குதுன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவர்கிட்ட காசு இருந்த பேக் தான் இருந்திருக்கு போல. காசெல்லாம் பறந்து போயிடுச்சுல, காமினி கோவப்பட்டு அந்த ஒய்ஃபை தள்ளி விடுறாங்க. இப்ப ஒய்ஃப் விளிம்புல தொங்குன மாதிரி தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்க காசை பிடிக்கிறதுக்காக, அதே மாதிரி அந்த பார்சலை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஒய்ஃபை காப்பாத்தணும்ன்ற மாதிரி கையெல்லாம் கொடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப காமினிக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி இவங்க காலை பிடிச்ச மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்ப மூணு பேர் தொங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வந்த நபரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் துரோகம் பண்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கத்தியோட வந்திருப்பாரு. ஆனா ஒய்ஃப் அடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. நீங்க எதுக்கு கத்தியோட வந்திருக்கீங்க, அப்ப நான் துரோகம் பண்றேன்னு நினைச்சிருக்கீங்களா, உங்களை அடிக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இந்த சைடு மூணு பேருமே எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. காமினி இருக்காங்கல்ல, இவங்க காலை பிடிச்சு மேல வந்துடுறாங்க. என்னதான் நிறைய காசு கீழே சிந்தி இருந்தாலும் மீதி காசு இருக்குல்ல, அதை எடுத்து பேக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் மேல வந்து ஒய்ஃபை காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. ஆனா காமினி இவர் கூட சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு லாவண்யா வந்துடுறாங்க. அந்த காமினியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நினைக்கிறாருல, இவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபை மேல தூக்கிடுறாங்க. ஒய்ஃபுமே என்ன நம்மள மாதிரியே இருக்கான்ற மாதிரி அந்த லாவண்யாவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் உன்னோட தங்கச்சி தான் கான்ற மாதிரி அந்த லாவண்யா பேசிட்டு இருக்காங்க. என்ன இவ என்னென்னமோ சொல்றான்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. குணா அந்த பேக்கேஜ் எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த டீம்லயே ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அவர் சாதாரண பேக்கேஜ்ல இல்லீகல் பொருள்லாம் கடத்துறாங்கன்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. கடைசி பார்சல் எங்க போச்சுன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாரு. அதனால தான் போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்து அமைக்கிருக்காங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா குணாவை லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லவ்வரான லாவண்யாவை லாக் பண்ணிடுறாங்க. இதை தாண்டி காமினியோட ரெண்டு அசிஸ்டன்ட்னு எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாரையும் இங்க இருந்து சேர்த்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சந்தோஷமா ஹஸ்பண்ட கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா இவரு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நம்ம அவனை பேக் பண்ணி ஒரு பேக்ல வச்சுமே, அந்த பேக் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எது எப்படியோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப போலீஸோட அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் நீங்க ஒரு பேக்கை எடுக்க நினைச்சீங்கல்ல, அந்த பேக்கை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ற மாதிரி பேக்கை காட்டுறாரு. இந்த பேக்குக்குள்ளதான் அந்த பாடி இருக்கு. அவனை மாட்ட வைக்கலான்னு பார்த்தா பேக் திரும்பி நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.